ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டைமண்ட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டைமண்ட் பிஸ்கெட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் சுகர், 1 கப் மைதா, பட்டர், 1 கப் ரவை, கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து டைமண்ட் ஷேப்பில் அந்த சப்பாத்தி மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வைங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணியிருக்க பீஸை ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போது பிஸ்கெட் வந்துடுச்சுன்னா அப்படியே ஊற்றி மேலே வரும். எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சானா பிஸ்கெட் வந்து சீக்கிரமாக கருகிடும். ஸோ ஃப்ளேமை கம்மியாக வச்சு இப்போ அதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டில் வச்சு நல்லா ஃபேனில் ஆற விடுங்க. நல்ல கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம். நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி வில் பி கமிங் சூன். தேங்க்யூ.